நன்றி ஆவியானவரே. அப்பா, அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்ததுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமது பலத்த கையினாலும் மகா புயத்தினாலும் அப்பா எங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க சுவாமி. மஹத்தியாமோ ஷரூதியாந்தோ ராஹவ் ஷரூகாரா பிரபோ மஹத்தியாந்தோ ராஹவ் ஷரூதியாந்தோ ராஹவ் ஷரூகாரா பிரபோ. ஆண்டவர் 2 தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்ககிட்ட பேச சொல்றாரு இந்த காலை வேளையில. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையோட இந்த ஆராதனை நம்ம அனுபவிக்க போகிறோம். 1, ஆண்டவர் உங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதனால தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த எகிப்திலே ஆண்டவர் பல அற்புதங்களை செஞ்சு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன்னு சொல்றாரு மோசே கிட்ட. அதே தான் உங்ககிட்டயும் சொல்றாரு. உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை தேவனாக மாற்றி இருக்கிறார். மஹத்தியாமோ ஷரூதியாந்தோரா ஹவ் ஷரூகாரா பிரபோ. உங்க பிரச்சனைக்கு காரணமானவங்களுக்கு மேலாக நீங்கள் தேவன்களாய் இருக்கிறீங்க. பார்வோனுக்கு முன்பதாக உங்களை தேவனாய் மாற்றி இருக்கிறார். நீங்க இங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். தேவன்னா படைக்கிறவர்னு அர்த்தம். நீங்க இங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் நடக்கும். மோசே அங்க என்ன பேசினானோ அதுதான் நடந்தது. உங்க பிரச்சனைகளுக்கு மேலாக நீங்கள் தேவனாயிருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக நீங்க தேவனாயிருங்கள். ஆண்டவர் 2வது தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. எகிப்துல நடத்தினது மட்டும் இல்லாம உன்னை கானான் தேசத்திலையும் நடத்துவேன்னு சொல்றாரு. எகிப்தில இருந்த பார்வோனை காட்டிலும் பல மடங்கான ராட்சதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள், ஆனாலும் அவர்களை மேற்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பலத்த ஜாதியாக மாறுவீர்கள். மஹத்தியாமோ ஷரூதியாந்தோரி காரா பிரபோ. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம போகாது. ஆனா எல்லா பிரச்சனையையும் அடித்து வீழ்த்துகிற தாவீதாய், கோலியாத்தை வீழ்த்துகிற தாவீதாய் உங்களை நிறுத்துவார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு.